உங்ககிட்ட யாராவது லஞ்சம் கேட்டா கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்க. உங்க கூட நான் இருக்கேன் அப்படின்னு தளபதி விஜய் அவர்கள், அதாவது முதலமைச்சர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. லஞ்சம் கேட்டாலே என்கிட்ட சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி விட்டுருக்காரு. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு 100 ரூபா கொடுத்தேன் கம்ப ஏறுறவங்களுக்கு. ஆனா அதெல்லாம் வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்த ஒரு மாதிரி சின்னத்தனமா சின்ன புலத்தனமா இருக்கும். ஆனா இங்க வந்து லஞ்சம் வந்து இன்னும் ஒளியெல்லாம் படலை. ஓகேவா? ஏதோ ஒரு தேவைக்காக எல்லாருமே வந்து லஞ்சம் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க, அவங்களும் வாங்கிட்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் வந்து அவங்கவங்களாம் சுய கட்டுப்பாடு ஒழுக்கத்தால மாறினா மட்டும்தான் உண்டு. ஒவ்வொரு விஷயத்துக்கும் உங்ககிட்ட வந்து நிற்க முடியாது. ஆனா நீங்களே வந்து ஒரு சில விஷயங்கள் தப்பா தான் சொல்லியிருக்கீங்க. அந்த பர்டிகுலர் நேற்று நடந்த கரூர் பிரச்சாரத்துல இன்னும் போயிட்டு திமுக 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 சொல்றீங்களே தவிர, நீங்க தான் ஆளுங்கட்சிங்கிறத இப்போ வரையும் புரிஞ்சிக்கவே இல்லை முதலமைச்சர் அவர்களே. ஃபுல் அண்ட் ஃபுல் நேற்று பேசின பிரச்சாரத்துல திமுக பத்தி தான் பேசியிருக்கீங்க. நீங்க கரூருக்கு வந்ததுக்கு முக்கிய ரீசனே இடைத்தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்னமோ தோணுது பர்சனலா. ஏன்னா மக்களுக்கு ஆதரவா நிக்கிறீங்க, பேசுறீங்க அப்படின்லாம் சொல்றீங்க. ஆனா அதை தாண்டி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. ஒரு விஷயத்துக்கு கூட இப்போ ஒரு குரல் கொடுத்த மாதிரியே தெரியல. ஸோ உங்க மேல நம்பிக்கை வருதோ இல்லையோ, நான் பர்சனலா ஓட்டு போட்டேன், அது தப்புன்னு தோணிடுச்சு.